H1B ஏதோ ஒரு புது சேஞ்சஸ் வரப்போகுதுன்னு சொன்னீங்களா, அதை பத்தி சொல்லுங்க. ஆமா, ரொம்ப முக்கியமான ஒரு சேஞ்சஸ் வரப்போகுது. H1B பார்க்கும்போது இது 1990 கொண்டு வரப்பட்டதை நம்ம பார்ப்போம். அந்த டைம்லைன்ல பார்க்கும்போது இது ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸா வந்து நான் கன்சிடர் பண்றேன். அது என்ன சேஞ்சஸ், இது யாரெல்லாம் இம்பாக்ட் பண்ண போகுது, மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து சேலரி சம்பந்தமா இருக்க போகுது. அதனால உழைக்கும் வர்க்கத்துக்கு ஒரு நல்ல சேலரி கிடைக்க கூட வாய்ப்பு இருக்கு. இதுல வந்து சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம விவாதிப்போம். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வீடியோவா இருக்க போகுது. ஏகான்ஸ் ஆப்பை பத்தி நான் இன்வெஸ்ட் பண்ண நாள்ல இருந்து அதுக்கான அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். லோ ரிஸ்க் நல்ல ரிட்டர்ன். நீங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா வந்து ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் நான் ஒத்துக்கிறேன். ஆனா எல்லாத்தையும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல போடணும்னு அவசியம் இல்லை. கைண்ட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் கொஞ்சம் அமௌண்ட் வந்து அதுல போட்டு வைப்போம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஏகான்ஸ் ஆப் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தராங்க. நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதோட ரிட்டர்ன்ஸுமே உங்க ஸ்கிரீன்லயும் காட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் பின்ட் கமெண்ட்ஸ்லயும் இருக்கு. பிளஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கான ரிவார்ட்ஸும் அதுல இருக்கு. ஹே गाइस, வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுறேன். பிரேம், ஆனா ரொம்ப ரேரா தானே H1B எல்லாம் சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க. ஆமா ஆர்த்திக், சரியா சொன்ன. ரேரா தான் இந்த சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க. ஏன்னா H1B 1990 ஜார்ஜ் H.W. புஷ், அதாவது ஜார்ஜ் W. புஷ் அவங்க அப்பா வந்து பிரசிடென்டா இருக்கும்போது கொண்டு வரப்பட்டது. அவங்க ரிபப்ளிகன் பார்ட்டியை சேர்ந்தவங்க, அதாவது ட்ரம்ப் அவர்களோட பார்ட்டியை சேர்ந்தவங்க. 1991 ஒரு சேஞ்சஸ் கொண்டு வராங்க. அதாவது வந்து இந்த PWD இல்ல எம்ப்ளாயர் வந்து என்னென்னலாம் வந்து ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுங்கிற மாதிரியான ஒரு சேஞ்சஸ் கொண்டு வராங்க. ஸோ அதன் பிறகு மேஜர் சேஞ்சஸ் எப்போ கொண்டு வராங்கன்னா வந்து அந்த கேப் லிமிட் சொன்னா இல்லையா, 65,000 கேப் லிமிட் வந்து 1990 செட் பண்றாங்க. அதன் பிறகு என்ன பண்றாங்கன்னா வந்து 65,000 பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20,000 வந்து மாஸ்டர்ஸ்க்காக வந்து அந்த ஆட் பண்றாங்க. அது ஜார்ஜ் W. புஷ் அவங்க பீரியட்ல நடந்தது. அதன் முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா கேப் எக்ஸம்ப்ட்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. உங்க டைம்லைன்லும் அதெல்லாம் பார்க்க முடியும். ஸோ இப்படி ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. H1B மாற்றம் ஒன்று மாறாதுன்னு 2008-9 காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னா வந்து கூட்டம் நிறைய ஆயிடுச்சு. ஸோ அப்போ லாட்ரின்னு ஒரு விஷயம் கொண்டு வராங்க. என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து இப்போ 85,000 தான் நம்மளால கொடுக்க முடியும், இப்போ 2 லட்சம் பேர் வந்தாங்கன்னா லாட்டரியில போட்டு நம்ம பிக் பண்ணுவோங்கிற ஒரு சேஞ்சஸ் கொண்டு வராங்க. அப்புறம் ஒபாமா பிரசிடென்டா இருக்கும்போது சில சேஞ்சஸ் கொண்டு வராங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னா இதுல நிறைய ஃப்ராட் வர ஆரம்பிச்சு. இந்த லாட்டரி சிஸ்டம் நம்ம பார்த்தோம். 7 லட்சம் 8 லட்சம், அதாவது ஒரே நபர் வந்து 10 12 இப்படி போட்டுருந்தாங்க. அந்த ஒரு சேஞ்சஸ், மேஜர் சேஞ்சஸ் பைடன் கவர்மெண்ட் அவர்கள் கொண்டு வந்தது. இன்னும் இந்த லாட்டரி சிஸ்டம் வந்து அப்ளிகேஷன் வச்சு கிடையாது, உங்க பாஸ்போர்ட் நம்பர் வச்சு யூனிக்கா நீங்க எத்தனை அப்ளிகேஷன் போடுங்க, ஆனால் பாஸ்போர்ட் நம்பர் வச்சுன்னு ஒரு ரொம்ப முக்கியமான சேஞ்சஸ் கொண்டு வரேன். ஸோ இப்படி சேஞ்சஸ் வந்துகிட்டே இருந்ததா, இப்போ திரும்பவும் அந்த லாட்டரி சிஸ்டத்துல தான் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வர போறாங்க. அது என்ன சேஞ்சஸ் சொல்லிடுங்க. ஆமா, இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இப்போவுமே வந்து ஒரு மாற்றம் கொண்டு வந்தாங்க. அதனால நிறைய பேர் வந்து இந்த ஃப்ராட் குறைக்கப்பட்டது. எப்படி பண்றாங்கன்னா வந்து இப்போ ஒரு அப்ளிகேஷன் நான் ஒரு 10 ஆஃபர் கூட வாங்கி வச்சிடலாம், ஆனா என்ன ஒரு நபரை கன்சல்ட் பண்ணிட்டு என்ன வந்து அந்த இதுல ரன் பண்ணுவாங்க, லாட்டரி ரன் பண்ணி எடுப்பாங்க. ஸோ இதுல என்ன சேஞ்சஸ் கொண்டு வராங்கன்னா, இந்த முறையும் சரியில்லைப்பா, நாங்கள் என்ன பண்ண போறோம்னா யார் அதிகமாக சேலரி கொடுக்குறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து முன்னிலைப்படுத்தி அவங்களுக்கான H1B நாங்கள் உறுதிப்படுத்த போறோம். ஸோ அவங்க தான் வந்து யார் அதிகமாக சேலரி கொடுக்குறாங்களோ அதில் வந்து 85,000 பேர் எடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சேஞ்சஸ் வந்து கொண்டு வராங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, இதன் மூலியமா சரியான சேலரி எம்ப்ளாயர்ஸ் வந்து எம்ப்ளாயிஸ்க்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதம் வைக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் என்ன இதை அனலைஸ் பண்ணி சொன்னாங்கன்னா, ஒருவேளை இது நடைமுறைப்படுத்தப்பட்டா இங்க கொடுக்கக்கூடிய சேலரியோட அளவே ஏறும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது நல்லது தானே பிரேமா? இது நல்லதுன்னு ஒரு பக்கம் பார்த்தாலும் இன்னொரு சைடு பார்க்க வேண்டியது இருக்கு. ஒருவேளை இதன் மூலியமா நிறைய ஃப்ராட் நடக்க வாய்ப்பு இருக்கோ. ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம், நிறைய வந்து இந்தியன் கம்பெனிங்க வந்து ஷெல் கம்பெனிஸ் மாதிரி உருவாக்கி நிறைய ஃபேக் ஆஃபரை போட்டாங்கன்னு நிறைய பேர் வந்து பிடிச்சாங்க, நிறைய கம்பெனிஸ் பிடிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் நிறைய கொடுக்குறோம், இந்த நம்பருக்கு வந்து ஒரு $2 லட்சம் சேலரி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு வந்து அவங்க கொடுக்குற மாதிரி கொடுத்து வாங்கின மாதிரி வாங்கினாங்க யாருக்கு தெரியும். இந்த மாதிரி நிறைய பேர் ஆர்கியூ பண்றாங்க. ஸோ இது சரியான நடைமுறையா இருக்குமா, அதுக்கான ரெகுலேஷன் இருக்குமா, ஃபேக் இல்லாமல் சரியான ஆஃபர் தான் கொடுக்குறாங்களா அப்படிங்கிற மாதிரியான நிறைய கேள்விகள் இருக்கு. மேம்பக்கம் பார்த்தா சரியான சேலரி கிடைக்கும் நினைச்சாலுமே நிறைய பிரச்சனைகளுமே வந்து இதுல இருக்கு. பிரேமா, இது புதுசா வரவங்களுக்கு இல்ல ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? ஆமா, புதுசா வரவங்களுக்கு இந்த லாட்டரி சிஸ்டத்துல இந்த சேஞ்சஸ் கொண்டு வராங்க. இருக்கிறவங்களுக்கு என்னன்னா, இப்போ எக்ஸ்டென்ஷன்லாம் போகும்போது நிறைய நேரம் வந்து இந்த PWD சொல்லுவோம் இல்லையா, ப்ரிவிலிங் வேஜ் டிட்டர்மினேஷன், எப்பெல்லாம் வந்து ஜாப் சேஞ்ச் பண்றாங்களோ, லொகேஷன் சேஞ்ச் ஆர் எம்ப்ளாய் ஏதாவது ஒரு விஷயம் நடந்தா நம்ம திரும்ப வந்து LCA வந்து போவாங்க, PWD போவாங்க. அதுல வந்து level 1 level 2 level 3 level 4 வேஜஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அதுலயுமே ஒரு சேஞ்சஸ் வரப்போகிறதா பேச்சு இருக்கு. அது என்ன சேஞ்சஸ் வரப்போகுதுன்னா, இப்போ வந்து எல்லா கம்பெனிஸ் வந்து குறைந்த லெவல்ல எந்த சேலரி இருக்கோ அதை கொடுத்துட்றாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு வருது. ஸோ இன்ஃபிளேஷன் தகுந்த மாதிரி குறைந்தபட்ச சம்பளம் நிர்ணயம் பண்ணோம் இல்லையா, அதை ஏற்றணும் அப்படிங்கிற ஒரு டாக்குமே போயிட்டு இருக்கு. ஸோ அதுலயுமே ஒரு சேஞ்சஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். ஆர்த்தி, PWD அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்கு, ப்ரிவேலிங் வேஜஸ் டிட்டர்மினேஷன். அதாவது இந்த நபருக்கு இந்த இடத்துல இந்த ரோல்ல வேலை செய்யறதுக்கு குறைந்தபட்ச ஊதியம் எவ்வளவு தரணும்னு கவர்மெண்ட் நிர்ணயிக்கிற ஒரு விஷயம் தான். இப்போ நீங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு இது வந்து கவர்மெண்ட் வெப்சைட் தான், நீங்களும் போய் பார்க்கலாம். ஏன் ரொம்ப முக்கியம்னா, உங்களுக்கு சரியான வேஜஸ் தராங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இது வந்து உங்களோட ஜாப் கோட் ஆர் ஆக்குபேஷன் கோட் ஆர் எஸ்ஓசி கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உங்கள் எல்சிஏல பார்த்தாலே தெரியும். இது வந்து கம்பெனி ரோலோட மேட்ச் போகும், ஆனால் எக்ஸாக்ட் மேட்சாக இருக்காது. அதனால் நீங்கள் எல்சிஏல பார்த்தா தான் உங்களுக்கு எக்ஸாக்டாக உங்களுக்கான ஜாப் கோடு என்ன அப்படின்னு வந்து தெரியும். ஸோ எல்சிஏலேருந்து பார்த்துங்க அந்த ஜாப் கோடு. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ்னு எடுத்துருக்கேன். இப்போ டெக்சாஸில் எவ்வளோ வந்து குறைந்தபட்ச சேலரி கொடுக்கணும் டாலர்ஸ் கவுண்டி சூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இங்கே காட்டுறாங்க பாருங்கள், வேஜ் லெவல் வேரி ஆகிட்டே போகும். 1 2 3 4 இப்போ வந்து 4th லெவல் தான் அதிகமான சேலரி இருக்கும். ஆனால் நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா வேஜ் லெவல் 1 கொடுத்து மக்களை வந்து வேலைக்கு அமர்த்துறாங்கங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெவலில் கொடுக்குறாங்களா, செகண்ட் லெவலா, தேர்ட் லெவலா, 4th லெவலில் கொடுக்குறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொரு குறளும் என்ன எழுதுனா, இந்த 4 லெவல் வேஜஸ் வந்து அப்டேட் பண்ணணும், இது வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, இல்லை வந்து ஃபர்ஸ்ட் 2 லெவல் தூக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ யாரெல்லாம் எக்ஸ்டென்ஷன் போட போகிறாங்களோ அவங்களுக்கும் ஒரு இம்பாக்ட் இருக்கும். இப்போ இல்லை ஒரு ஃபியூச்சரில் இதில் ஒரு சேஞ்சஸ் வரும்போது வேல்யூ வந்து அப்டேட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு வேலை வச்சிங்களேன், கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா எம்ப்ளாயர் எக்ஸ்டென்ஷன் எல்சிஏ ப்ராசஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க ஊதியத்தை உயர்த்தி தான் ஆகணும். ஸோ இதே ஒரு ரோலுக்கு வேறு இடத்துல எவ்வளோ கொடுக்குறான்னு பார்ப்போம். ஒரு கலிஃபோர்னியா எடுத்துப்போம். கலிஃபோர்னியா எஸ்எஃப்ஓ, ஸோ பே ஏரியாவில் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு அவங்க நிர்ணயம் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது இப்போ வேஜ் லெவல் 1 இங்கே வந்து $135K கொடுக்கணும். ஸோ டெக்ஸாஸை பார்க்கும்போது டாலர்ஸை பார்க்கும்போது ஒரு $45,000 அதிகமாக கொடுத்தாகணும். வேஜ் லெவல் 4 இங்கே வந்து 213 கொடுத்தாகணும். இங்கே பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் வந்து 157 இருக்குது. ஒரு 56K அதிகமாக வந்து கொடுத்தாகணும். ஸோ அந்த மாதிரி வந்து இது இடத்துக்கு தகுந்த மாதிரி இந்த ஒரு வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். ஈவன் வந்து சேம் ஸ்டேட்லேயே நம்ம வேற ஒரு கவுண்ட் எடுத்துப்போமே, இப்போ ஹியூஸ்டன் எடுத்து பார்ப்போம் எவ்வளோ வந்து கொடுக்கணும்னு. ஹியூஸ்டன் வந்து டாலர்ஸோட கம்மியாக இருக்குது. ஸோ இதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், உங்கள் எல்சிஏல எந்த இடத்துல வேலை செய்யணும் போட்டிருக்காங்களோ அதுக்கு வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பிடபிள்யூடி, இது வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் வந்து எல்லாருக்கும் சொன்னது. நீங்கள் இந்த லிங்க் கொடுக்குற நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு புரியும். இது எப்பயிலேருந்து அமலாக்க போகிறாங்க? ஸோ இந்த லாட்ரி இதை சேஞ்ச் பண்ணுறது வந்து அடுத்த வருஷம் தான். இப்போ 2026 லாட்ரி இப்போ ரன் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ இனிமேல் 2026ல் 27க்கு ரன் பண்ணுவாங்க பாரு, அப்பதான் இந்த சேஞ்சஸ் வரும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இது நிறைய ஸ்டெப்ஸும் இருக்கு. இப்போ வந்து இந்த டிஹெச்எஸ் ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆஃபீஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் பட்ஜெட் என்ன பண்ணுவாங்கன்னா ரிவ்யூ பண்ணிட்டு திரும்ப யூஎஸ்எஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஃபெடரல் ரிஜிஸ்டர்ல பப்ளிஷ் பண்ணுவாங்க. 60 நாள் மக்களோட கருத்து கேட்புக்கு விடப்படும். யார் வேணா பப்ளிக் வந்து கமெண்ட்ஸ் பண்ணலாம். அந்த கமெண்ட்ஸா ரிசால்வ் பண்ணி இல்லை சேஞ்சஸ் கொண்டு வந்த பிறகு இது வந்து இந்த பாலிசி வந்து அமலாக்கப்படும். ஸோ இன்னும் நிறைய ஸ்டெப்ஸ் போகணும். பட் இதை வந்து கண்டிப்பா அமலாக்கணும்னு ட்ரம்ப் கவர்மெண்ட் வந்து முயற்சி பண்றாங்க. போன வாட்டி கூட இது கொண்டு வந்திருந்தாங்கல்ல. எக்ஸாக்டா சொன்னா போன முறை வந்து கடைசியா அவங்க போகும்போது இது கொண்டு வந்துட்டு போனாங்க. பைடன் கவர்மெண்ட் வந்தோடனே எடுத்துட்டாங்க. ஏன் என்ன பிரச்சனைனா வந்து அது நடைமுறை சிக்கல் இருந்ததா சொன்னாங்க. இப்பவே நீ பார்த்துட்டா H1Bங்கிறது எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. சாஃப்ட்வேர் எம்ப்ளாயிஸ் கொடுக்குறாங்க, டாக்டர்ஸ்க்கு கொடுக்குறாங்க, நர்சஸ், இந்த மாதிரி நிறைய லெவலில் கொடுக்கும்போது நீங்க இப்படி சம்பளத்தை வச்சு பாத்தீங்கன்னா நீங்க நர்ஸை வந்து நீங்க எடுக்கவே முடியாது. எல்லாருமே சாஃப்ட்வேர் அதிக சேலரி கொடுத்து எல்லாருமே அந்த 85,000 அங்கதான் போயிடும். ஸோ ஒரு செக்டருவே எல்லா H1B போயிடும். இன்னைக்கு கிடைக்கக்கூடிய H1B மற்ற செக்டர்ஸ் குறைஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு வாதம் வச்சுனா. ஸோ அதெல்லாம் எப்படி ரிசால்வ் பண்ண போறாங்கன்னு தெரியல. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அதை அமல்படுத்தும் போது இதெல்லாமே கருத்தில் கொண்டுட்டு பிளஸ் ஃப்ராட் பண்றதுக்கான வாய்ப்புமே இருக்குன்னு தெரிஞ்சுட்டு தான் வந்து இதை வந்து அமல்படுத்துவாங்க நான் நினைக்கிறேன். H1B வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு. இந்தியாவுக்கு தான் நிறைய H1B கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமா, அது இந்த ஸ்டாட்ஸ் இருக்கு. இந்தியாவுக்கு தான் வருஷம் பார்த்தா 72% மேல போயிட்டு இருக்கு. அந்த ஸ்டாட்ஸ் என்னன்னு பாத்துருவோம். எந்த கண்ட்ரிக்கு அதிகமா வந்து H1B கொடுக்குறாங்கன்னா ஆப்வியஸாக ஈஸியான ஒரு கொஸ்டின். ஆக்சுவலாக இந்தியா தான் வரும். 72% மேலே இந்தியாவுக்கு தான் போயிட்டு இருக்கு. இது 2022 தகவல்னாலும் இன்னைய வரைக்கும் அதே நிலைமை தான். அதுக்கு அடுத்து சைனா வராங்க. அதுக்கப்புறம் வந்து கனடா, சவுத் கொரியா, பிலிப்பைன்ஸ் அந்த மாதிரி வந்து வந்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு டேட்டா இருக்கு. அது என்னன்னா வந்து மீடியன் ஆனுவல் இன்கம், ஆவரேஜ் கிடையாது, மீடியன். அதான் நிறைய நபர்கள் வாங்கக்கூடிய ஒரு இன்கமா இருக்குது. ஹையஸ்ட் 140K H1Bல பார்க்கும்போது மீடியன் ஆனுவல் இன்கம் வந்து 118, லோவஸ்ட் வந்து 90. ஸோ இப்படி வந்து ஒரு டேட்டா இருக்கு. அடுத்த ஒரு டேட்டா பார்க்குறோம். ஏஜ் ஜெண்டர் யார் வந்து H1Bல அதிகமாக வந்து ப்ராசஸ் பண்ணுறான்னு பார்க்கும்போது மேல் வந்து 70.8%, ஃபீமேல் வந்து 29% அப்படிங்கிற டேட்டா வருது. இது கண்ட்ரி வேறுபடுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது பிலிப்பைன்ஸ் பார்க்கும்போது மேலை விட ஃபீமேல் பெண் ஒர்க்கர்ஸ் வந்து H1Bல அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ஒரு டேட்டா, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டேட்டாங்க. H1Bல வேலை செய்யக்கூடிய நபர்களோட மீடியன் ஏஜ் என்னவா இருக்குது அப்படிங்கிற ஒரு டேட்டா வருது. அது 33 வயது அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்து உங்களை பொருத்தி பார்த்துலாம். நீங்கள் வந்து பெரும்பான்மைக்கு மேலே இருக்கீங்களா, கீழே இருக்கீங்களா, இல்லை பெரும்பான்மையாக இருக்கீங்களா அப்படிங்கிறது. இன்னொரு விஷயம் இருக்குது. அதாவது அப்ளிகன்ஸ் அப்ரூவ்டு ஃபார் இனிஷியல் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது முதல் தடவை H1Bல ப்ராசஸ் பண்ணும்போது அவங்களோட வயது வந்து 25-34க்குள்ளே இருக்குது. அடுத்து கண்டினியூ, அதாவது எக்ஸ்டென்ஷன் போடும்போது அவங்களோட வயது வந்து 30-39. இது வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டடாக வந்து தெரிஞ்ச ஒரு டேட்டா தான். ஸோ இது இப்படி தான் வரும் அப்படின்னு. அப்படி என்ன தெரியுதுன்னா 40 வயசு கீழே பெரும்பாலான மக்கள் வந்து H1Bல இருக்காங்க. அதன் பிறகு வந்து அவங்கவுங்க ஒரு டெசிஷனை பார்த்து போயிடுறாங்க. ஏன்னா இப்போ வந்து கிரீன் கார்டு கிடைக்கக்கூடிய அந்த பாத்வே இல்லைங்க இல்லையா. ஸோ இந்த டேட்டா வந்து இன்னும் போக தான் எப்படி மாறுது அப்படின்னு தெரியும்.
இன்னும் போக இந்த 39ங்கிறது 40, 41, 42 அப்படின்னு வந்து போகலாம். இந்த ஒரு டேட்டா ரொம்ப முக்கியம். அதாவது வந்து எந்த டாப் 10 ஆக்குபேஷன் H1Bல ப்ராசஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது இது கண்ணை மூட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆன்சர் தான், கம்ப்யூட்டர் ரிலேட்டட் தான் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் 2 பொசிஷனுமே அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா எஜுகேஷன் பார்க்கும்போது ஒரு 2.5% இருக்குது. இதை தான் நிறைய பேர் கன்சர்னாக சொல்கிறாங்க. இப்போ எஜுகேஷன், மெடிசன் அண்ட் ஹெல்த்துக்கு போது 2.3. ஸோ நர்ஸ்லாம் கூட இதுக்குள்ளே வருவாங்க. இப்போ மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் சயின்ஸ் இது எஜுகேஷனுக்குள்ளே வரும் இல்லையா, 1.8. இப்போ என்ன ஆகும்னா வந்து இந்த மாதிரியான மக்களுக்கு H1B கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு குறைஞ்சிடும். ஏன்னா நீங்கள் சேலரி வைஸ் போனீங்கன்னா எஜுகேஷன் ஃபீல்டில் வேலை செய்கிறவங்களுக்கு கம்ப்யூட்டர் ஃபீல்டில் வேலை செய்கிறவங்கள விட சேலரி கம்மியாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதன் மூலியமாக H1B கிடைக்காம போயிடும். ஸோ இதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு செக்டாருக்கு மட்டுமே H1B அப்படிங்கிற மாதிரி போயிடும், நீங்கள் சேலரி வைஸ் போயிட்டா அப்படிங்கிற ஒரு குரலுமே எழுது. ஸோ இதெல்லாம் நிவர்த்தி பண்ணி ஒரு சரியான முறையில் இதை நடைமுறைப்படுத்தினா எம்ப்ளாயருக்கும் நல்லது, எம்ப்ளாய்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சரியான சேலரி வந்து கிடைக்கப்பெறும். பார்ப்போம் ஃபைனல் ரூல் வந்து ஃபெடரல் ரெஜிஸ்டரில் எப்படி இது அப்ரூவ் ஆகுதுன்னு. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானை தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.